1, 2, 3, come on. அனைவருக்கும் வணக்கம். ஜேகே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். சனி பயிற்சி பலன் அது 2024 தை மாதம் பிறந்துருச்சுங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த செல்வ வளம், ஜாக்பாட், குபேர யோகம் இதெல்லாமே இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்பம் ராசியில் பயணம் செய்கிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா வேலை, தொழில், பொருளாதார உயர்வு, வாழ்க்கையில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு மிதமான மாற்றங்கள், பலன்கள், நன்மைகள் கொடுத்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்ட ராஜ யோக, குபேர யோகத்தை தரப்போகிறாருங்க. சனி பகவான் தொழில், அவர் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தான சனினவை கர்மக்காரகன், வருமானத்தை உண்டு பண்ணுபவர் எல்லாமே சொல்லலாம். ஸ்லோ பிளானட்டு இருந்தாலும் அந்த சனியினோட ஆதிக்கம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவ்னஸாக இருக்கும் பொழுது சனி மென்மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இந்த கும்பம் ராசியில் ஆட்சியாக சனி பகவான் இருக்காருங்க. அவர் கும்பம் ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சனி பகவான் காலபுருஷ அமைப்புக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், லாபங்கள் கொடுக்கின்ற இடம், நன்மைகள் கொடுக்கின்ற இடம், மனசில் இருக்கிற ஆசை அபிலாஷைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு இடம், கோடீஸ்வர யோகம். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறவர் இந்த சனி பகவான். பெரிய ராஜாங்கத்தை கட்டி ஆளக்கூடிய யோகத்தையும், இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகத்தை, ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த சனி பகவான். அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 தைப்பாசத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா 2 மற்றும் 3க்கு அதிபதியான சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 11 இடங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது அருமையான ஒரு நன்மைகளை, லாபத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. ஸோ சனி பகவான் இந்த இடத்துல பயணம் செய்யும்போது யோகமும், ஞானமும், அறிவும், ஆற்றலும் தேடி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் 7.5 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைச்சு மனுஷனை உண்டு இல்லைன்னு ஆகின சனி பகவான் இந்த 7.5 சனி விட்டு விலகிறாரு. இது 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எடுத்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். ஏற்கனவே செஞ்ச பணிகளிலிருந்து வருமானங்கள் வரல, அது தடையாகி நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு வந்து கை நிறைய பை நிறைய பணம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு 2024 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜெயம் ஜெயம் ஜெயம். நீங்கள் நினைச்சது நிறைவேறப் போகுது. திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், யோகங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு இழந்துட்டு தவிக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்து நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு, கை நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் இப்பொழுது தென்படுதுங்க. இந்த சனி பகவானுக்கு திருநாளார சென்று நீங்கள் வழிபட்டு நல தீர்த்தத்தில் மூழ்கி எந்திரிச்சு வரும் பொழுது நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு காத்துட்ருக்கு. நல்ல வேலை, கை நிறைய வருமானம். சனி பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் அருகில் இருக்கிற சனி ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுங்க. இது நாள் வரை உங்களுக்கு சங்கடப்படுத்திய சனி பகவான் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் உங்களுடைய யோகங்களையும், பொருளாதார முன்னேற்றங்களையும், நிதி வளத்தையும், செல்வ வளங்களையும் அள்ளித்தரப்போகிறாரு. அனுபவிக்க தயாராக இருங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக சொன்னாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.